நீங்கள் ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லை புதுசாக வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணிடுறாங்க. ஹவுசிங் லோன் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதே நீங்கள் உங்களோட சொந்த இடத்துல வச்சுருக்கீங்க, என் இடத்துல வீடு கட்ட போகிறீங்கன்னா செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற மாதிரி வரும். இல்லை நான் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா பிளாட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இல்லை ஏற்கனவே எங்கிட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டேன், மேலே செகண்ட் ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னா ஹோம் ரெனோவேஷன் அந்த மாதிரி போகும். இல்லை நான் பழைய வீட்டை வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது வந்து பர்ச்சேஸ் லோனாக போகும். அது நீங்கள் பர்ச்சேஸ் புது வீடு வாங்கலாம், பழைய வீடுமே வாங்கலாம். இது ஒவ்வொரு லோனுக்கு தகுந்த மாதிரியும் பேங்க்காரங்க கொடுக்குற அமௌண்ட் வேரி ஆகும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1800 2000 ரூபா வரைக்கும் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் தருவாங்க. இதே வந்து நம்ம வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போகுதோ, இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அதுக்குண்டான பேமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அது போக நீங்கள் வீடு கட்ட நீங்கள் கரையம் பண்ணதுக்கப்புறம் பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். இல்லை நீங்கள் எதாவது ரெனோவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இது பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது போக உங்களுக்கு லோன் கண்டினியூ ஆகும். இல்லை நீங்கள் பழைய வீடு வாங்குறேன், இல்லை புது வீடு வாங்குறேன் அப்படின்னா இடத்தோட வேல்யூலேருந்து 80% அப்படியே ஒரே பேமெண்ட்டாக விற்கிறவங்களுக்கு டிடியாக கொடுத்துருவாங்க. இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பேங்க்லேயும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு பேங்க்கில் 22% லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒரு பேங்க்கில் வந்து 16% இருக்கலாம், இல்லை 12% கூட இருக்கலாம். அதாவது ₹1 வட்டிக்கும் கொடுக்குற கால் இருக்குது, ₹1.5 வட்டிக்கு கொடுக்குற கால் இருக்குது, ₹2 வட்டிக்கு கொடுக்குற கால் இருக்குது. எல்லாமே பேங்க்கில் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்குள்ள லோன் போகிறது மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு ₹1.5 வட்டிக்கிட்ட சாலிடாக வந்துடும். அப்படிப்பட்டது நீங்கள் 4-5 பேங்க்கில் கம்பேர் பண்ணாமல் ஒரே பேங்க்கில் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணுற பேங்க்கில் கிடச்சிருச்சு. உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டுக்கும் உங்கள் ப்ரொஃபைலுக்கும் அவங்க வந்து 18% லோன் போடுற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு அஸ்யூம்ஷன் வச்சுப்போம். நீங்கள் 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு 10 வருஷம் வாங்கினா ₹1.5 வட்டி 10 வருஷம் கட்டுவீங்க. நீங்கள் ₹1.5 வட்டியை ஒரு 10 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னா அது ஒரு எக்ஸ் அமௌண்ட் வந்துடும். அதே இது நீங்கள் ₹1 வட்டிக்கு 10 லட்சம் வாங்கினீங்கன்னா அதே 10 வருஷம் கட்டுங்க. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். உங்களுக்கு அந்த கால்குலேஷன் இப்போ ஸ்க்ரீனில் வரும். வட்டி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் நீங்கள் வட்டி கட்டுறீங்க அதை பொறுத்து தான் கம்பெனிக்கு காசு. ஜாஸ்தியாக நீங்கள் வட்டி கட்டணும் அப்படிங்கிறது தான் கம்பெனிக்காரன்னு பார்ப்பாங்க. நிறைய இதில் வைவர் இருக்கும், நிறைய வைவர் சொல்ல மாட்டாங்க. நிறையா பேங்க்கில் வந்து ஸ்கீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அது எதுவுமே இல்லாமல் அவங்க அப்படியே உங்களுக்கு கொடுத்து லோன் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு 4-5 பேங்க் கன்சல்ட் பண்ணி நீங்கள் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்கள் லோன் வாங்க முடியும். எல்லா பேங்க்லேயும் ஒரே ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே அவங்க ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, எங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 11% தான் சார், அதாவது ₹1 வட்டிக்குள்ளே வந்துடும் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பார்த்து உங்கள் ஃபைனல் ப்ராசஸில் போய் நீங்கள் சாங்ஷன் கையெழுத்து போடும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லும் போது ஒன்று சொல்லலாம், கடைசியாக வரும்போது ஒன்று வரலாம். நீங்கள் என்ன லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும், ஏன்னா நீங்கள் அந்த ஹவுசிங் லோன்லாம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 வருஷத்தில் கட்டும் போது டபுள் ட்ரிபிள் தான் ஆகும். நீங்கள் 10 வருஷம் லோன் ஒன்றும் இல்லை, 10 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 20 வருஷம் கட்ட போகிறீங்க. ₹1 இன்ட்ரெஸ்ட்னு போட்டாலே நீங்கள் கட்டி முடிக்கும் போது 40 லட்ச ரூபா கட்டி தாராளமாக கட்டி முடிச்சிருவீங்க. அதுதான் அது. இது ஃபைனான்ஸில் மாதம் நீங்கள் எவ்வளோ மாதம் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வட்டி அதிகமாகிட்டே போகும். நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை எவ்வளவோ சேவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எந்த லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் விசிஸ்கோர் ஆப்பில் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்டேஷன் புக் பண்ணிவிட்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாக்டாக வருங்கிறத ஃபினான்ஸ் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் லோன் அப்ளை பண்ணுங்கள்.